Hi guys, welcome back to my channel. நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. யூசுவலா ஃப்ரெஷ்ஷான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஸ்வீட் செய்வோம். இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ஸ்பாயில் மில்க் வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி எப்படி யம்மியா டேஸ்டியா வேற லெவல்ல செய்யலாம்னு பார்த்தலாம். பாலை காய்ச்சி ஒரு சாக்லேட் மில்க் குடிக்கணும்னு நினச்சது ஒரு குத்தமா. பாலை காய்ச்சினா அது நல்லா முறிஞ்சு போயிடுச்சு. இந்த திரிஞ்ச பாலை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட்டு பால் நல்லா முறிஞ்சிடுச்சு. இந்த திரிஞ்ச பாலை கொட்டி வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்லா ஒரு சூப்பரான யம்மியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சான்னா எப்படி இருக்கும்? பொருளும் வீணாக போகாது, அதே நேரத்தில் ஒரு யம்மியான ஸ்வீட்டும் ரெடி ஆயிரும். அதுக்கு முதல்ல இந்த பாலை அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த கெட்டியாக திரிஞ்சிருக்குல்ல அதை மட்டும் நம்ம தனியாக அப்படியே டேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதை வடிகட்டினதுக்கப்புறமா இன்னமும் பார்த்திங்கன்னா அதில் தண்ணி மீதி அப்படியே கோத்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அப்படியே அதை வந்து ஃபோர்ஸாக நல்லா அமுக்கும் போது அதில் உள்ள தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியாயிரும். திரியாக அப்படியே இந்த பாலோட அந்த போர்ஷன் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம இதில் தேவையில்லாத அந்த பாலையும் கெட்டுப்போன பாலையும் ப்ளஸ் நம்ம தேவையான இந்த இதையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான பால்கோவா நம்ம செஞ்சிடலாம். இது அப்படியே திரியாக செமையாக இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறேன். நெய்யை நல்லா உருக்கிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் சீட்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர் கிடைக்கும். நான் சீட்ஸாக சேர்த்துருக்கேன், உங்கள்கிட்ட பொடி இருந்தாலும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கர்டல் மில்க் வந்து 1 கப் சேர்த்து அதை நல்லா ஈவனாக இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் அப்படியே கிளறி விட்டுக்குங்க. ஸோ அப்படியே அது வந்து அப்படியே வதக்கும் போது நெய்யில் அப்படியே இந்த ஏலக்காயோட ஃப்ளேவர்லாம் இதில் நல்லா இறங்க ஆரம்பிக்கும். இறங்கினதுக்கப்புறமா இதில் சுகர் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தாலும் சரி தான், பவுடர் சுகர் இருந்தாலும் சரி தான், அதை சேர்த்து இதை நல்லா ஒன்றோட ஒன்று சேர்த்து வர்ற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். இந்த சர்க்கரை இந்த பால்கோவில் நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ நல்லா இடைவிடாமல் கிளறிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வர ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே தொடர்ந்து குக் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கும்போது இதோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக நமக்கு சூப்பராக கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நீர்த்து இருக்கிறதெல்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படியே ஒட்டிக்கிட்டு நல்லா சூப்பராக வரும். இன்னும் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக கீ ஆட் பண்ணி அதையும் சேர்த்து இந்த பால்கோவா நல்லா திரண்டு வர்ற அளவுக்கு இந்த நெய்யிலேயே நல்லா வதக்கிக்கலாம். அது அப்படியே சுருள வர ஆரம்பிக்கும். அந்த தண்ணி விட்டதெல்லாம் அப்படியே இருகலாகி அந்த ஒரிஜினல் பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்கும். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னா அவ்வளோதான். செம சிம்பிளான சூப்பரான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை அணைச்சிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பக்காவாக சாப்பிட்லாம். கெட்டுப்போன பாலையும் வீணாக்காமல் ஒரு சூப்பரான யம்மியான டேஸ்டியான சுவையான தித்திப்பான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். Until then, signing out, சுபத்ரா நாராயணன். Take care. Bye-bye. Thanks for watching. Now please like, subscribe and share the video. See you next time. Bye.